ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் அதை தெரியப்படுத்தலாம். நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே. இன்னைக்கு வியாழக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம், என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும், அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்ட என்னென்ன, திருமண வாழ்க்கை, காதல் வாழ்க்கை, வியாபாரம், அலுவலக பணிகள் என அனைத்துமே எப்படி அமையும் அப்படின்ற பொதுவான ராசி பலன்கள் நமது ராசிக்கு மட்டுமே உண்டான தனித்துவமான பிரத்யேகமான ராசி பலன்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதனால் உங்களுக்கும் நேரம் மிச்சமாகும். அதனால் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் சந்ததாரராக மாறாமல் இருக்கிறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விடுங்க நண்பர்களே. நிறைய பேர் பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தலை. ஸோ அனைவருமே செக் பண்ணிக்கோங்க நீங்கள் பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்திருக்கீங்களா அப்படின்ட்டு. இன்னைக்கு வியாழக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க. இன்றைய தினம் ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதி 2023 வருடங்க வியாழக்கிழமை. ஆங்கில மாதத்தில் இது கடைசி தினம் நண்பர்களே. ஆகஸ்ட் மாதத்தில் லாஸ்ட் டேட் இன்னைக்கு. மேலும் தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் ஆவணி மாதம் 14ஆம் நாளுங்க இன்னைக்கு யாரெல்லாம் பர்த்டே பாயாக இருக்கீங்களோ இல்லை பர்த்டே கேர்ளாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே. மேலும் அனைவசரி தினமாக, அதாவது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நமது கன்னிராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது, இன்றைய ராசியிலே செவ்வாய் பகவான் இருக்கிறாங்க. 12ஆம் இடத்துல புதன் சூரியன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது. 11ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருக்கிறார். 2ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா கேது பகவான் இருக்கிறாருங்க. இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது கன்னிராசி அன்பர்களுக்கு புதுவிதமான சந்தோஷமான நிறைய அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்னைக்கு அமைதி நண்பர்களே. அனுபவங்கள் நிறைந்த நாள். சமுதாய பணிகளில் இன்னைக்கு உங்களுக்கு அதிகமான ஈடுபாடு ஏற்படும் நண்பர்களே. தொண்டு பணிகள், சமுதாய பணிகளில் இன்னைக்கு நீங்கள் அதிகமான ஒரு முயற்சிகளை மேற்கொண்டு நிறைய அனுபவங்களை நீங்கள் பெறக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்னைக்கு உங்களுக்கு அமைதி நண்பர்களே. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சாப்பாட்டில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நண்பர்களே. சாப்பிடும்போது நீங்கள் தேவையில்லாத ப்ரெஷர் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய வேலைகளை செய்யக்கூடாதுங்க. அந்த சிந்தனைகளை தவிர்க்க வேண்டியது அவசியம். மேலும் இன்றைய விசேஷமான முன்னெச்சரிக்கையை ஏற்படுத்தி கொண்டு நீங்கள் உங்களுக்கு உடலுக்கு ஒவ்வாத உணவுகளை தவிர்த்திட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே. ஸோ சாப்பாடு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. நீங்கள் வேறு லெவலில் உங்களுக்கு சந்தோஷம் பெருகக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உருவாகும். இந்த தினம் உங்களுக்கு கெத்து கூடக்கூடிய ஒரு நாளாக, மதிப்பு கூடக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது. இன்னைக்கு உங்கள் அலுவலக பணிகளில் அல்லது உங்கள் பர்சனல் வாழ்க்கையில் பெண்டிங்காக இருக்கக்கூடிய வேலைகள் எல்லாத்தையுமே இன்னைக்கு செய்து முடிக்கக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறது. எனவே எந்த வேலையுமே பெண்டிங் இல்லை, எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு அப்படின்ற ஒரு மன திருப்தி, மன நிறைவு இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படும். அந்த மாதிரி காரியங்கள் சிறப்பாக முடிக்கக்கூடிய ஒரு மன திருப்தியான ஒரு நாள்ங்க இன்றைய தினம். சூப்பரான ஒரு நாள்ங்க இன்றைய தினம். உங்களுக்கு பணம் தொடர்பான சின்ன சின்ன சிக்கல்கள் இருக்கிறது உண்மைதான். ஆனாலும் நீங்கள் கண்டிப்பாக நல்ல ஒரு புரிதலோடு வேலை செய்யும் போது எந்த விதமான இழப்பையும் லாபகரமாக மாற்றிக்கொள்ள முடியும். உங்களது பண தட்டுப்பாடை நீக்கிக் கொள்ள முடியும் நண்பர்களே. எனவே இன்றைய தினம் நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்திக் கொண்டு உங்கள் தொழிலில் நீங்கள் அல்லது உங்கள் அலுவலக பணியில் ஈடுபடுங்க. பணம் தொடர்பான சிக்கல்கள் எல்லாத்தையுமே நீங்கள் ஈஸியாக சமாளிக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளை பெறுவீங்க நண்பர்களே. பழைய சிந்தனைகள் மூலமாக நெருக்கடிகள் ஏற்படலாம். எனவே பழைய சோர்வு தரக்கூடிய சிந்தனைகளை இந்த தினம் மனதிலிருந்து அகற்றிவிட வேண்டியது இன்னைக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே. இந்த தினம் நீங்கள் கொடுக்க வேண்டிய கடன்கள் எல்லாத்தையுமே சிறப்பாக கொடுத்து முடிக்கக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே. மேலும் நீங்கள் வர வேண்டிய பழைய பாக்கியும் வசூல் செய்து உங்களுக்கு வர வேண்டிய பணத்தை எல்லாம் வசூல் செய்து கொள்ள முடியும். நல்ல ஒரு லாபகரமான சூழ்நிலை இன்னைக்கு. எல்லா விதமான டிரான்சாக்ஷன், அதாவது கொடுக்கல் வாங்கல் எல்லா விதமான விஷயங்களிலும் இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப லாபகரமான நல்ல சூழ்நிலை ஏற்படுது நண்பர்களே. இன்னைக்கு நீங்கள் முக்கியமாக செய்ய வேண்டியது பொறுமை நண்பர்களே. பொறுமையாக அவசரப்படாம நிதானித்து செயல்பட்டால் எல்லா காரியங்களும் உங்களால் வெற்றிகளை பெற முடியும். நல்ல ஒரு சிக்கல்களை உங்களுக்கு தீர்த்து கொள்ளக்கூடிய நல்ல வழிமுறைகள் உங்களுக்கு மனசுல உருவாகும். அற்புதமான ஒரு நாள்ங்க இன்றைய தினம். எதிர்பாலின மக்கள், அதாவது உங்களுக்கு ஆப்போசிட் ஜெண்டர் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க கூட பழகும் போது செயல்படும் போதும் நீங்கள் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டியது அவசியம் நண்பர்களே. அவசரம் காட தேவையில்லை. இன்றைய தினம் பொறுமையாக இருங்க. இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். உடல்ல சின்ன சின்ன பாதிப்புகள், சின்ன சின்ன தொந்தரவுகள் வந்தாலும் பெரிய அளவில் எதுவுமே தொந்தரவுகள் வராது நண்பர்களே. சின்ன பாதிப்புகள் போகலாம். அதில் எந்த விதமான பிரச்சனையும் உங்களுக்கு இருக்காது. அதனால உடல் ஆரோக்கியம் சொல்லிக்கிறக்கூடிய வகையில் உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை பெறும் நண்பர்களே. மிகச்சிறப்பான ஒரு நாள் என்ற தினம். நல்ல ஒரு கெத்தான சூழ்நிலையை நீங்கள் பொறுமையின் மூலமாக உருவாக்கிக் கொள்ள முடியும். எனவே அதற்கான முயற்சிகளை இன்றைய தினம் தாராளமாக மேற்கொள்ளுங்கள். பொறுமையாக இருங்க, நிதானமாக செயல்படுங்கள். அவசர கதியில எதையும் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று செய்து முடிக்க நினைக்க வேண்டாம் நண்பர்களே. காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது மனக்குறந்த காதலருடனான காதல் வாழ்க்கையில இன்னைக்கு புதிதாக சில காதல் அரும்பக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கு நண்பர்களே. புதிய காதல் பூ பூக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு ரொமான்ஸ் உணர்வுகள் என்ற புதிதாக ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அல்லது ஏற்கனவே காதல் வாழ்க்கையில் இருக்கிறவங்க, ஜாயின் பண்ணி இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு காதல் வாழ்க்கையில அற்புதமான ஒரு நல்ல ஒரு நிபுணத்துவம் வாய்ந்த ஒரு எக்ஸ்பர்ட்டுடைய ஆலோசனைகள் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் உண்டு நண்பர்களே. புதிதாக காதல் கனை பாய தயாராக இருக்கக்கூடிய நல்ல வாழ்க்கை காதல் வாழ்க்கையில் இருக்கிறது. காதல் புரியக்கூடிய நண்பர்களுக்கு இன்னைக்கு அற்புதமான ஒரு ரொமான்ஸ் மிக்க உணர்வுகளை நீங்கள் பெற முடியும். இந்த தினம் அதற்கான நல்ல அனுபவங்கள் நிறைந்த நாள் என்ற தினம் உங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள். காதல் வாழ்க்கையை மிக மிக சிறப்பாக அமையும் நண்பர்களே. இன்றைய தினம் உங்களுக்கு
உங்கள் அலுவலக பணிகளை நீங்கள் லேட்டஸ்டான டெக்னாலஜி கொண்டு வரதுக்காக முயற்சிகளை மேற்கொள்ளலாம். இப்பொழுது புதுமையை புகுத்த உகந்த ஒரு நாளுங்க. புதுமையை புகுத்துவதற்கு நீங்கள் எந்த விதமான முயற்சிகளையும் இன்றைக்கி தயங்காமல் மேற்கொள்ளலாம். உங்கள் அலுவலக பணிகளாகட்டும், உங்கள் பர்சனல் வாழ்க்கையாகட்டும், இன்றைய தினம் உங்கள் வியாபாரமாகட்டும், புதுமையை புது டெக்னாலஜி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அதன் மூலமாக உங்கள் வேலைகளை எளிதாக முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளை நீங்கள் பெற முடியும். மேலும் நீங்களும் அப்டேட்டடாக இருப்பீங்க. உங்கள் வேலைகள் ரொம்ப ரொம்ப ஈஸியாக முடிக்க முடியும் நண்பர்களே. நல்ல ஒரு டெக்னாலஜி சம்பந்தமான விஷயங்களை இன்றைக்கி ஆர்வம் நீங்கள் செலுத்தலாம் நண்பர்களே. போதுமான அளவுக்கு உங்களுக்கு இன்றைக்கி ஓய்வு நேரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால அதை நீங்கள் தாராளமாக செய்யலாம். உங்கள் ஆசைகள் பெரும்பாலானவை பூர்த்தி செய்வதற்கு உங்கள் ஓய்வு நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். உங்களுக்கு பிடித்தமான புத்தகங்களை படிக்கலாம் அல்லது விரும்பிய பாடலை கேட்கலாம் போன்ற பொழுதுபோக்கில் நீங்கள் ஈடுபட்டு மன சந்தோஷத்தை இன்னும் அதிகரித்துக் கொள்ள முடியும் நண்பர்களே. இந்த தினம் திருமணமானவர்களுக்கு இல்லற வாழ்க்கையில் கொஞ்சம் பொறுமை கூடுதலாக தேவை நண்பர்களே. அவசரப்படக்கூடாதுங்க. நிதானித்து நீங்கள் இன்றைய தினம் பேச வேண்டியது, செயல்பட வேண்டியது உங்கள் வாழ்க்கை துணை கூட இன்னைக்கு அவசியம். சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டால் அதை அதோடு பேசி முடிக்க முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். இல்லைன்னா அமைதியாக இருந்துருங்க. ஏன்னா உங்களுடைய கருத்து வேறுபாடுகளானது நீண்ட காலத்துக்கு உறவுகளில் பிளவுகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி இருந்ததுனால கண்டிப்பாக இன்னைக்கு பொறுமையாக இருக்க நண்பர்களே. பொருளாதாரம் நல்ல முன்னேற்றத்தை கண்டிப்பாக அடையும். வியாபாரிகள் நல்ல நாளாக இன்னைக்கு அமைப்பெறுவீங்க. உங்கள் வியாபாரத்தை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கான நல்ல நல்ல ஆலோசனைகள் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும் நண்பர்களே. உங்களுடைய பொருட்களுடைய மார்க்கெட், அதாவது உங்கள் சந்தைப்படுத்துதலுடைய அந்த விரிவாக்கம் இன்னைக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ சூப்பரான ஒரு நாளுங்க. வியாபாரிகளுக்கு இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியான சந்தோஷமான ஒரு நாளாக இன்னைக்கு அமைகிறது. உங்களை விட்டு பிரிந்து சென்ற சின்ன சின்ன காரணங்களால் உங்களோட மனசாபம் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய நண்பர்கள், உறவினர்களை இந்த தினம் நீங்கள் சேர்த்து வைக்கக்கூடிய வாய்ப்புகளை பெறுவீங்க. பிரிந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு உருவாகக்கூடிய ஒரு நாளுங்க. இன்றைய தினம் எதிரிகள் தொல்லை எல்லாம் இன்னைக்கு நீங்கும். எதிரிகள் எல்லாமே உதிரியாக மாறக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் உண்டு. அலுவலக பணிகளில் நீங்கள் எதிர்பார்த்தபடி நல்ல உயர்வான சூழ்நிலை இருக்கிறது. நிதானித்து செயல்பட்டால் போதுமானது. இன்றைய தினம் உங்கள் வாழ்க்கை துணை வழியில் சின்ன சின்ன மகிழ்ச்சி தரக்கூடிய செய்திகள் வந்து சேரலாம். ஆனால் கருத்து வேறுபாடுகளை நீங்கள் ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ணுங்க நண்பர்களே. மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க. இந்த தினம் எதிரிகள் தொல்லை நீங்கும். இந்த தினம் பிரியமானவர்கள் வந்து சேர்ந்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக நீ அமைப்பெறுவீங்க. இந்த தினம் உங்களது புத்திசாலித்தனம் மற்றும் உங்களுடைய புரிதல் காரணமாக இழப்பையும் லாபகரமாக மாற்றக்கூடிய அற்புதமான ஒரு நாளுங்க. இந்த தினம் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன், ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன், ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, இன்றைய தினம் நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்பொழுது, இன்றைய தினம் நீங்கள் ப்ளூ கலரை யூஸ் பண்ணலாங்க. நீல நிறம் இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் நண்பர்களே. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இன்றைய தினத்திற்கான உங்களது அதிர்ஷ்ட எண் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் 5 யூஸ் பண்ணுங்க. 5ஆம் நம்பர் அதிர்ஷ்ட எண்ணாக அமைகிறது. நட்சத்திர ரீதியான படங்களை காணும் பொழுது நமது கன்னிராசி அன்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திரத்தில் வந்த நண்பர்களாக இருக்கீங்களோ, இன்றைய தினம் உங்களுக்கு பழைய சிந்தனைகளை தவிர்த்து விடுங்க. பழைய சோகமான நினைவுகளை நினைவு கூர்ந்து அதனால மனசுல டென்ஷன் ஏற்படுத்திக்காதீங்க. அதை மட்டும் தவிர்த்துடுங்க. இன்னைக்கு சூப்பரான ஒரு நாளுங்க. நல்ல அனுபவங்கள் உங்களுக்கு சமுதாய பணிகள் ஏற்படும். கொஞ்சம் பயணங்களை மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டால் அதை தவிர்க்காமல் மேற்கொள்ளுங்கள். நல்ல அனுபவங்கள் நிறைந்த நாள் இன்றைய தினம். தொண்டு பணிகளில் ஈடுபாடு அதிகரிக்கும். இன்றைய தினம் பழைய சிந்தனைகளை தவிர்த்தால் நெருக்கடிகளை தவிர்க்கக்கூடிய நல்ல ஒரு புரிதல் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டிய ஒரு நாள் இன்றைய தினம். அனுபவமிக்க நாள். அஸ்தம் நட்சத்திரத்தில் வந்த நண்பர்களுக்கு இன்னைக்கு எதிர்பாலின மக்கள் விஷயத்துல கொஞ்சம் நிதானித்து செயல்படணுங்க. உங்க ஆப்போசிட் பாலினம் இருக்காங்களே, ஜெண்டர் இருக்காங்களா, நீங்க ஆணாக இருந்தால் பெண்களிடம் கொஞ்சம் நிதானித்து செயல்படணும். பெண்ணாக இருந்தால் ஆண்கள் இடத்துல நீங்கள் நிதானித்து செயல்பட்டால் இன்னைக்கு வெற்றிகள் உண்டு. பொறுமை இன்றைய தினம் கட்டாயமான ஒரு தேவைங்க. சின்ன சின்ன உடல் தொந்தரவுகள் வந்தாலும் பெரிய பாதிப்புகள் எதுவும் இருக்காது. ஆரோக்கியமாகவே இருப்பீங்க. நிதானம் தேவை. பொறுமையோடு செயல்படுங்க. வெற்றிகள் உண்டு. சித்திரை நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்னைக்கு கொடுக்கல் வாங்கல் எந்த விதமான விஷயங்களும் நீங்கள் ஈடுபடலாம். உங்களுக்கு லாபகரமான நல்ல சூழ்நிலை அதன் மூலமாக உருவாகும். மேலும் பெண்டிங்காக இருக்கிற ஒர்க்கெல்லாம் இன்னைக்கு செஞ்சு முடிச்சுட்டு ஒரு மன திருப்தியை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு நாள் என்ற தினம். உங்களுக்கு அதன் மூலமாக நல்ல ஒரு மரியாதையும் கிடைக்கும். மதிப்பு உயரக்கூடிய ஒரு நாளாகவும் மாற்றிக்கொள்ள முடியும் நண்பர்களே. இந்த தினம் லாபகரமான ஒரு நாளாக பெண்டிங் வேலையெல்லாம் முடியும். கெத்தான ஒரு நாளாக நீங்கள் அமைத்துக் கொள்ள முடியும். அற்புதமான ஒரு நாள். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.